எல்லா துறையிலையுமே பணிபுரிகிற பெண்களுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான தொல்லைங்கிறது பெரிய அளவுல இருக்கு. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. சினிமா துறையிலும் இருக்கு. இங்க என்னன்னா இப்படி தொல்லை கொடுப்பவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உலகம் செலிபிரிட்டி என்று கொண்டாடப்படுகிறவர்களால் பெண்களுக்கு தொல்லை நடக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப பல துறைகள்ல என்னன்னா பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது அவங்க அதை எதிர்த்து அந்த நிறுவனத்திலிருந்து வெளியில வர்றது அல்லது ஏதோ ஒரு வகையில புகார் கொடுக்கறதுன்னு அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த சினிமாவில மட்டும் என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரியான ஒரு தொல்லைகளை அனுபவிக்கிற பெண் கூட பெரிய அளவுல ரியாக்ட் பண்றது இல்லை. ஏன்னா ரியாக்ட் பண்ற பெண்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் ரியாக்ட் பண்றது இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம், ஒரு பெரிய நடிகையா வரணும் அல்லது ஒரு பெரிய செலிபிரிட்டியா நம்ம வரணும். இப்ப நம்ம போய் ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து இந்த ஒரு செலிபிரிட்டி இப்படி நமக்கு பண்ணாரு, இந்த விஷயத்தை வெளியில சொன்னோம்னா மக்கள் நம்புவாங்களா, காவல்துறைக்கு போனா நம்ம புகாரை எடுத்துக்குவாங்களா, இந்த மாதிரியான தயக்கமும் பயமும் நிறைய பெண்களுக்கு இருக்கு. ஆனா என்னங்க ஒரு துரதிஷ்டம் அப்படின்னா இதே மாதிரி பணிபுரிகிற பெண்களுக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் வரக்கூடாது, வந்தா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுல தான் விசாகா கமிட்டின்னு எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. ஆனா இன்னைக்கு திரையுலகில் இத்தனை பெண்கள் பணிபுரிந்தும் அப்படி ஒரு கமிட்டியே இங்க கிடையாது. நடிகர் சங்கத்திலேயே ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுகாசினி, அரவிந்த் சாமி இந்த மாதிரி சில பேரை வச்சு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சாங்க. நீங்க போய் பாருங்க அவங்களுடைய மினிட் புக்ல எத்தனை தடவை கூடுனாங்கன்னு. மிஞ்சி போனா 2 தடவை 3 தடவைக்கு மேல அவங்க வந்து அந்த மீட்டிங்கே போட்டிருக்க மாட்டாங்க. என்னன்னா ஒரு நடிகர் சங்கம் தனிக்கு பல நடிகைகள் உறுப்பினர்களாக இருக்கிற அந்த நடிகர் சங்கத்திலேயே இந்த விசாகா கமிட்டி ஒரு கண் துடைப்புக்காக பயன்படுத்துறாங்க.